ஹலோ நண்பர்களே, நான் தான் உங்கள் அனிதா காளிராஜ். இன்று பார்க்க போகிற கதை நிவேதா ஜெயகாந்தன் அவர்களின் கைவண்ணத்தில் எந்தன் கண்ணோடு கலந்துவிடு. ஆசை கொள்ளாமல் கொள்ளும், அங்கம் தாழாமல் துள்ளும், என்னை கேட்காமல் ஓடும், இதயம் உன்னோடு கூடும், விரகமே ஓர் நரகமோ, சொல் பூவும் முள்ளாய் மாறிப்போகும். தமிழகத்தின் குட்டி காஷ்மீர் என்று செல்லமாய் அழைக்கப்படும் போடி நாயக்கனூர் நகராட்சி தேனியை மாவட்டமாக கொண்டு தமிழ்நாடு கேரளா எல்லையில் வீற்றிருக்கும் ஒரு மலை கிராமம். மேற்கு தொடர்ச்சி மலையின் அடிவாரத்தில் இயற்கையின் அளவற்ற செழிப்பையும் அழகையும் பெற்றிருக்கும் இந்த ஊர் நிஜமாகவே இயற்கை அன்னை தந்த வரப்பிரசாதம்தான். ஏலக்காய் வாசமும் குளிர்காற்றும் கொட்டக்குடி ஆற்று தண்ணீரும் வன்முறையற்ற அமைதியான சூழ்நிலையும் அங்கு வாழும் மக்களை திருப்திப்படுத்தி விடுவதில் சந்தேகமில்லை. மலைவாழ் மக்களின் பிரதான தொழிலான தேயிலையும் ஏலமும் தான் அந்த ஊரிலும் பெரும்பான்மை மக்களை வாழ வைத்து கொண்டிருந்தது. அது தவிர பல தோட்டங்களும் கரும்பு தோட்டங்களும் திராட்சை தோட்டங்களும் நிறைந்திருந்த அந்த ஊரில் விவசாயத்திற்கு குறை ஒன்றும் இல்லை. போடிமெட்டு, மூணார், சோத்துப்பாறை அணை என இன்னும் பல சுற்றுலா தலங்கள் பெருமை சேர்க்க கம்பீரமாக வீற்றிருக்கும் இந்த வளர்ந்து வரும் கிராமம் நம் நாயகன் நாயகியின் சொந்த ஊர். 5-6 பள்ளிகளுடனும் ஒரு கல்லூரி உடனும் கல்வியிலும் ஓரளவு நன்றாகவே முன்னேறிவிட்ட நம் போடி நாயக்கனூரை சுற்றி எண்ணற்ற குக்கிராமங்கள் உண்டு. அப்படி போடி நாயக்கனூரை தாலுகாவாக கொண்டு அவ்வூரின் செழுமையையும் அழகையும் கொஞ்சம் கூட குறையாமல் பெற்றிருக்கும் ஒரு குக்கிராமம்தான் முந்தல். போடியிலிருந்து 25 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் இந்த கிராமத்தில்தான் நம் கதையின் நாயகனும் நாயகியும் வசிக்கிறார்கள். அதோ தெரிகிறதே ஒரு மாடி வீடு, அருகே சென்று பார்ப்போம். பச்சை இலைகள் இருபுற சுவர்களிலும் படர்ந்திருக்க ஆங்காங்கு முளைத்திருந்த மல்லிகையும் முல்லையும் வெளிப்படுத்திய சுகந்தம் நம் மனதை மயங்க செய்கின்றது. அதை தாண்டி சற்று உள்ளே சென்றால் விதவிதமான நிறங்களில் தொட்டிகளில் வளர்க்கப்பட்டிருந்த ரோஜா செடிகள், அருகிலேயே ஒரு வேப்பமரம் பல வருடங்களாக இருக்கிறது போலும் நிறைய கிளைகளுடன் படர்ந்து விரிந்தது. அந்த மரத்தடியில் கயிற்றுக்கட்டில் ஒன்று போடப்பட்டிருந்தது. சரிதான், எப்போதும் மிதமான வெயிலுடன் வெம்மையை பரபரப்பாத இந்த ஊரின் தட்பவெப்பநிலைக்கு மதிய வேளையில் இந்த கயிற்றுக்கட்டிலில் தலை சாய்த்தால் போதும், சுகமாக ஒரு தூக்கத்தை போட்டுவிடலாம். அம்மா, என்ன சத்தம் கேட்டு நிமிர்ந்து பார்த்தால் அந்த வீட்டின் பக்கவாட்டில் ஒரு மாட்டுக்கொட்டகை இருந்தது. அங்கே தன் தாயிடம் ஓடிச் சென்று அதன் மடியில் பாலை பருகி கொண்டிருந்தது ஒரு கன்றுக்குட்டி. மாட்டை வேடிக்கை பார்த்தது போதும் என்று செடிகளை தாண்டி சென்று வீட்டினுள் நுழைந்தோம். விசாலமான முற்றத்துடன் கூடிய அந்த வீடு ஒரு கிராமத்து வீட்டுக்கான அத்தனை அம்சங்களையும் பெற்றிருந்தது. முற்றத்தில் அகலமான பித்தளை குடத்தில் தண்ணீர் நிரப்பி வைக்கப்பட்டிருந்தது. வயல் வேலைக்கும் தோப்பு துறவிற்கும் சென்று விட்டு வீடு திரும்பும் ஆண்கள் தங்களது கை கால்களை சுத்தம் செய்வதற்காக வைக்கப்பட்டிருந்தது. அந்த முற்றத்தில் இருந்து நிமிர்ந்து மேலே பார்த்தால் நீல வானமும் வேப்பமரத்தின் கிளைகளும் நன்கு தெரிந்தன. முற்றத்தை கடந்து 4 படிகள் ஏறி நின்றால் இடதுபுறமும் வலதுபுறமும் 2 அறைகள் தெரிந்தன. அதில் வலதுபுறத்தில் இருந்த அறையில் இருந்து புறப்பட்ட வாசமே அது சமையலறை என்பதை தெரிவித்தது. ஒரு மூலையில் கலர் டிவியும் சற்று தள்ளி ஒரு நாற்காலியில் டேபிள் ஃபேனும் இருந்தன. இந்த அறைகளை கடந்து அந்த பெரிய நிலப்படியை தாண்டி உள்ளே சென்றால் இடதுபுறமாக மாடி அறைக்கு செல்லும் படிக்கட்டுகள் இருந்தன. அங்கே ஒரு சாமியறை. அதன் வளாகத்தை கடந்து வெளியே சென்றால் கொல்லைப்புறம், செடிகளுடனும் பூக்களுடனும் தூரத்தில் வயல்வெளிகளும் தென்னந்தோப்புகளும். அந்த வீட்டு கொல்லைப்புறத்தில் நின்றால் ஊரின் செழுமை முழுவதையும் அறிந்து கொள்ளலாம் போலும். நாம் அந்த வீட்டையும் ஊரையும் பற்றிய வர்ணனையில் ஈடுபட்டிருந்த அந்த நேரத்தில் அந்த வீட்டு வாசலில், ஏ அம்பரி, இன்னும் உள்ளே என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? நேரமாவது தெரியவில்லையா? பஸ் போய்விடும், சீக்கிரம் வாடி
எனக் கத்தியபடி கையில் புத்தகங்களுடன் தாவணியில் நின்றிருந்தாள் 18 வயதே நிரம்பிய ஒரு ஸ்திரீ. ஏண்டி வாசலில் நின்று கொண்டு சத்தமிடுகிறாய்? 5 நிமிடம் பொறு, வந்து விடுகிறேன் என்று உள்ளே இருந்தபடி குரல் கொடுத்தாள் அம்பரி. அவள் குரலில் இருந்தே தெரிந்தது அவள் எதையோ தின்றபடி பதிலளிப்பது. கடங்காரி, உனக்காக நான் எனது காலை சாப்பாட்டை தியாகம் செய்துவிட்டு இங்கே வந்து நின்றால் நீ மூக்கு பிடிக்க தின்றுவிட்டு வருவாயோ? தினமும் வகுப்பில் நீ தூங்கி விழும் ரகசியம் இதுதானா என்று அவள் கலகலவென சிரிக்க, அடிக்கழுத, இரு உனக்கு இருக்கிறது என்றபடியே வீட்டுக்குள் ஓடிக்கொண்டிருந்தாள் அம்பரி. வாசல் திண்ணையில் வெற்றிலையை குதப்பியபடி அமர்ந்திருந்த வள்ளியம்மை பாட்டி அந்த பெண்ணிடம், வாடியம்மா மகராசி, இன்னைக்கு நீயும் உன் சிநேகிதியும் சேர்ந்து யார் உயிரை வாங்க புறப்படுறீங்க? வயசு வந்த பொம்பளை பிள்ளைக அடக்க ஒடுக்கமா வீட்டில் உட்கார வேணாமா? உங்க 2 பேர் காலை ஒடிக்க வக்கில்லாம என்னை இப்படி உட்கார வச்சிருக்கானே ஆண்டவே என்று அந்த பாட்டி தன் தலையில் அடித்து கொள்ள, ஐயோ அம்மத்தா, நாங்கள் இன்னைக்கு எந்த வம்புக்கும் போகலை. 2 பேரும் காலேஜுக்கு படிக்க போகிறோம். கையில் புத்தகம் வச்சிருக்கிறது தெரியலையா? நீ கொஞ்சம் வாயை மூடிட்டு சும்மா இரு என்று அவள் மிரட்டி கொண்டிருந்த வேளையில், அம்மா நான் புறப்படுகிறேன் என்றபடியே விறுவிறுவென வெளியே ஓடி வந்தாள் அம்பரி. தேனு, வா வா போகலாம், நேரமாகி விட்டதாக புலம்பி தள்ளினாயே, இப்போது அப்பத்தாவுடன் அரட்டை அடித்து கொண்டிருக்கின்றாய் என்று தேன்மொழியை திட்டியபடியே சற்று தள்ளி நிற்க வைக்கப்பட்டிருந்த தன் சைக்கிளை எடுத்து வந்தாள் அம்பரி. உட்காரு சீக்கிரம், பஸ்ஸை பிடிக்க வேண்டாமா என்று பாவடையை தூக்கி செருகியபடி சைக்கிள் மீது அவள் அமர்ந்த வேளை, புத்தக பையை கூட எடுத்துக்கொள்ளாமல் வெறும் கையோடு நீ எந்த கல்லூரிக்கடி செல்கிறாய்? எனக்கென்று வந்து பிறந்திருக்கிறது பார் முட்டாக்கழுத என்று வைத்தபடியே பையை கொண்டு வந்து கொடுத்து சென்றார் அம்பரியின் தாய் சுப்புலட்சுமி. அசடு வலிய அவள் பையை வாங்கி சைக்கிளில் மாட்ட தேன்மொழி வாயை மூடி சிரிப்பை அடக்கினாள் என்றால் வள்ளிப்பாட்டி அவளை கண்டு வாய்விட்டே சிரித்தார். புத்தக பைக்கட்டை கூட எடுக்காம காலேஜுக்கு போய் நீ என்னத்தடி கிழிப்ப? வாத்தியார் வாயை பார்த்து பொழுது போக்குவியா? இதிலிருந்தே தெரியுதுடி நீ படிக்கிற லட்சணம். அறப்பாவாடை போட்ட காலத்திலேயே பள்ளிக்கூடத்துக்கு போக மாட்டேன்னு அடம் பிடிச்சி தென்னந்தோப்புல போய் உக்காந்துக்கிட்டு காலத்தை ஓட்டுனவ நீ. உன்னையெல்லாம் காலேஜுக்கு அனுப்புனா இது தாண்டி நிலைமை மக்கு கழுத என்று பாட்டி தன் வசையை தொடங்க கோபமாக அவர் அருகே சென்றாள். காலேஜு, ஆமா காலேஜு அப்பத்தா, அது காலேஜ். சொல்லு பார்ப்போம். ஆங்கிலம் என்றால் உனக்கு என்னவென்றே தெரியாது. நீ என்னை கேலி செய்கிறாயா? ஏய் கிழவி, என்னை போன்ற அறிவாளிகளுக்கு 100 பக்கம் அடங்கிய புத்தகமெல்லாம் தூசு மாதிரி. அதை எப்போதோ படித்து முடித்து விட்டேன். அதனால்தான் அதை எடுத்துக்கொள்ள கூட மறந்து செல்கிறேன். ஒரு முறை படித்து முடித்ததை திரும்ப திரும்ப படிக்க நான் ஒன்றும் உன்னை போல் முட்டாள் அல்ல என்று எகிற, அப்புறம் ஏண்டி அம்மா 12ஆம் வகுப்பையே இத்தனை வருஷமா படிக்கிற என்று அப்பத்தா வினவியதும், அது அது என்று திணறியவளை கண்டு வயிற்றை பிடித்து கொண்டு விழுந்து விழுந்து சிரித்தாள் தேன்மொழி. ஏய், என்னடி சிரிப்பு வேண்டி கிடக்குது உனக்கு? நீயும் தான் என்னோடு சேர்ந்து 2 வருடமா ஒரே வகுப்பில் அமர்ந்திருக்கிறாய், நினைவில் வைத்துக்கொள் என்றாள். அப்பத்தாவிடம் திரும்பி, இதோ பார் அப்பத்தா, எனக்கு இருக்கும் விசாலமான அறிவிற்கு எல்லோரும் படிக்கும் கணக்கு அறிவியலெல்லாம் போதவே போதாது. இந்த புத்தகங்களும் பாடங்களும் என் தாகத்தை தீர்ப்பதே இல்லை. அதனால் எனக்கு இந்த புத்தகங்களின் மீது அவ்வளவாக பிடிப்பில்லை. அதனால் தேர்வில் தோல்வியடைந்து விடுகிறேனே தவிர எனக்கு திறமையும் அறிவும் ஜாஸ்தி. என்னை குறைத்து எடை போடாதே என்ன என்று மிரட்டினாள். ஆமாங்கண்ணு, உனக்கு இருக்கிற அறிவுக்கு இந்த புத்தகமெல்லாம் தூசுதான். மக்கு மட சாம்பிராணி. உன் மாமே வரட்டும், பைக்கெட்டை கூட மறந்து இவ பள்ளிக்கூடத்துக்கு போறா ராசான்னு அவன்கிட்டையும் சொல்கிறேன். உன்னை அடக்க அவன் தான் சரி. என்கிட்ட பேசுகிற வியாக்கியானத்தை அவங்கிட்ட பேசி பாரு என்று பாட்டி அவளிடம் சவால் விட, கொதித்து போனவள், ஏய் கிழவி, மாமாவிடம் நீ போட்டு கொடுத்து விட்டாய் என்று எனக்கு தெரிந்தது. உன் 2 காது தண்டட்டியையும் பிடித்து ஊஞ்சலாடி விடுவேன், ஜாக்கிரதை என்று மிரட்டிவிட்டு திரும்பியவள், பக்கத்து வீட்டு எதிர் வீட்டு பாட்டிகள் எல்லாம் போய் சேர்ந்து எத்தனை வருடங்களாகிவிட்டன. இந்த கிழவியை மட்டும் எப்படிடி எம்மன் கவனிக்காம இருக்கான்? என் உயிரை வாங்குது என்று எரிச்சலுற்றபடியே தேன்மொழியை ஏற்றி கொண்டு
தன் சைக்கிளில் புறப்பட்டாள் அம்பரி. ஆணா பிறக்க வேண்டியது பொண்ணா பிறந்து என் மகன் மானத்தை சந்தி சிரிக்க வைக்குதே. அடியேய், என்னையே மிரட்டிட்டா போற என்று அப்பத்தாவின் குரல் மெதுமெதுவாக தேய, அப்பா அடி என்று மூச்சை இழுத்து விட்டபடி இருபுறமும் தென்னை மரங்கள் நிறைந்த அந்த சாலையில் புன்னகையுடன் தன் சைக்கிளை செலுத்திக் கொண்டிருந்தாள் அம்பரி. சாம்பலும் செஞ்சிவப்பு நிறமும் கலந்த பாவாடை தாவணியில் இடையை தாண்டி நீண்டு சென்ற ஒற்றை ஜடையுடன் காதில் குடை ஜிமிக்கிகள் அசைந்தாட, முகத்தில் நிரந்தரமாக குடிக்கொண்டிருக்கும் கள்ளத்தனமற்ற சிரிப்புடன் நிதானமாக சைக்கிளை செலுத்திக் கொண்டிருந்தாள். அவள் முகத்தில் தேங்கியிருக்கும் வெகுளித்தனமே அவளது குணத்தை பிரதிபலிக்க, வில்லாக வரைந்திருந்த புருவங்களும் மையிடப்பட்டிருந்த அகண்ட பெரிய விழிகளும் அவளது குறும்பையும் சிறுபிள்ளைத்தனத்தையும் பிரதிபலித்தன. வயலிலும் தோப்பிலும் தந்தையுடனும் மாமனுடனும் இறங்கி வேலை செய்பவள் என்பதால் இயல்பாகவே வனப்பான உடலுடன் இருந்தாள். பால் போன்ற நிறமும் எடுப்பான நாசியும் அவளை பேரழகியாகவே காட்டியது. தூக்கிச் செருகியிருந்த பாவாடையின் வழியே தெரிந்த அந்த கால்களை கொலுசு அலங்கரித்திருக்க, அவளோ தன் அழகையும் வனப்பையும் பற்றி சிறிது கூட கர்வம் இல்லாது சிலு சிலுவென முகத்தில் மோதிய காற்றையும் மரங்கள் நிறைந்த சாலையையும் ரசித்தபடி வந்து கொண்டிருந்தாள். அம்பரி, நீ இப்படி ஓட்டிச் சென்றாயானால் நாம் நாளைக்குத்தான் வகுப்பிற்கு செல்வோம். கொஞ்சம் விரைவாகத்தான் செல்லேண்டி என்று தேன்மொழி எரிச்சலுடன் கூற, தேனு, சீக்கிரம் வகுப்பிற்கு சென்று என்னடி சாதிக்க போறோம்? எப்படியோ இந்த வருடமும் கோட்டை விடத்தான் போறோம் என்று அவள் சிரித்தபடி கூற, நீ இந்த முறையும் தோல்வியடைந்தால் திவாகரன் அண்ணா உன்னை சும்மா விடமாட்டார். அவரை மறந்து பேசுகிறாயே என்றவளிடம், அடி போடி, மாமாவை சமாளிப்பது எனக்கு பெரிய விஷயமே கிடையாது. சொல்லப்போனால் அவருக்காகத்தான் நான் இந்த கன்றாவியெல்லாம் சகித்து கொள்வதே. மற்றபடி படிப்பிற்கும் எனக்கும் 7ஆம் பொருத்தம்தான் என்று உனக்கு தெரியாதா? என் ஆர்வமெல்லாம் விவசாயத்தில்தான். வயலில் இறங்கி கை கால் இணங்க வேலை செய்துவிட்டு அம்மா செய்யும் குடல் குழம்பை தின்று தென்னந்தோப்பில் மதிய தூக்கத்தை போட்டுவிட்டு மாலை வீடு வந்து சேர்வதை விட்டுவிட்டு கை காலை அசைக்காமல் 7 மணி நேரம் வகுப்பில் உட்கார்ந்து கொண்டு இந்த புத்தகத்தை புரட்டி கொண்டு, சேச்ச, எனக்கு இதெல்லாம் சுத்தமாக பிடிப்பதில்லை தேனு. திவாகரன் மாமா வற்புறுத்துவதால் மட்டும்தான் இந்த டுட்டோரியல் காலேஜ் பக்கம் தலை காட்டுகிறேன் என்றவளிடம், ம் என்று நொடித்து கொண்டாள் தேன்மொழி. அவர் வற்புறுத்துகிறாராம் படிக்கச் சொல்லி. என்னம்மா பூசி மெழுகுகிறாள். ஒரு நாள் செல்லாவிட்டாலும் மரத்தில் கட்டி வைத்து உதைப்பார் திவாகரனன். அதற்கு பயந்து கொண்டுதான் இவள் இஷ்டமில்லாவிட்டாலும் நேரத்திற்கு வகுப்பை அடைந்து விடுவது. ஆனால் இப்போது எப்படி சொல்கிறாள்? கீழே விழுந்தாலும் மீசையில் மண் ஒட்டக்கூடாது என்று அவள் வாய்க்குள்ளேயே புலம்ப, என்னடி முணுமுணுக்கிறாய்? வா வா, பஸ் வந்துவிட்டது என்றவள் அங்கே இருந்த பெட்டிக்கடை ஒன்றில் வண்டியை நிறுத்திவிட்டு, மாரியண்ணா, வண்டியை பார்த்து கொள்ளுங்கள் என்று கூவியபடி சாவியை எடுத்துக்கொண்டு பேருந்தை நோக்கி ஓடினாள். இருவரும் பேசியதில் இருந்தே புரிந்து கொண்டிருப்பீர்கள். அவர்கள் இருவரும் செல்வது டுட்டோரியல் காலேஜ் என்று அழைக்கப்படும் தேர்வில் தோல்வியுறும் மாணவர்களுக்கு சிறப்பு பயிற்சி அளிக்கும் வகுப்பிற்கு. அம்பரிக்கு படிப்பில் சிறு வயதிலிருந்தே ஈடுபாடு கிடையாது. இதற்காக அவளை பெற்றோரும் பெரியவளாக அலட்டிக் கொள்ளவில்லை என்பதால் அவளை கண்டிப்பதற்கு யாரும் இல்லை என்றாகிப்போனது. சுப்புலட்சுமி மாணிக்கம் தம்பதியரின் ஒரே செல்ல மகள்தான் அம்பரி. தாய் சுப்புலட்சுமி கண்டிப்பானவர்தான் என்றாலும் மாணிக்கம் அவருக்கு நேரெதிராக இருந்ததுதான் அம்பரிக்கு சாதகமாகி போனது. வீட்டில் அனைத்தும் அவளது விருப்பப்படிதான். பள்ளிக்கூடத்திற்கு செல்லாமல் தந்தையுடன் தென்னந்தோப்பிற்கு சென்று விடுவாள். அங்கே தேங்காய் பறித்து போடுபவர்களை இளநீர் குடித்தபடி வேடிக்கை பார்த்துவிட்டு தந்தையுடன் பம்பு செட்டில் ஆடிவிட்டு பண்ணை வீட்டிலேயே உறங்கி விடுவாள். மாணிக்கம் தன் மனைவியிடம் இதை பற்றி கூறாத போதும் எப்படியோ அறிந்து கொண்ட சுப்புலட்சுமி தன் மாமியாரிடம் விஷயத்தை சொல்ல வள்ளிப்பாட்டி அவளை கிழித்து கூறு போட்டார். அப்பத்தா தன்னை திட்டிவிட்ட அவமானத்தை தாங்கிக் கொள்ள முடியாத 10 வயது அம்பரி அவர் உறங்குகையில் காதுக்குள் மண்ணை போட்டுவிட்டு ஓடிவிட்டாள். அன்றிலிருந்து அம்பரிக்கும் வள்ளியம்மை பாட்டிக்கும் ஒத்துப்போவதே இல்லை. எந்நேரமும் வாய் சண்டைதான். 11ஆம் வகுப்பு வரை அவளது அத்தை மகன் திவாகரின் உதவியால் தட்டுத்தடுமாறி படித்து வந்தவள் 12ஆம் வகுப்பில் சுத்தமாக படிப்பை வெறுத்து தேர்வில் தோல்வியுற்று விட கடந்த 2 வருடங்களாக மறுதேர்வு எழுதி வருகிறாள்.
இந்த வருடமும் தோற்று போய்விட்டால் எப்படியும் இனி தேர்வு எழுத அரசாங்கமே அனுமதிக்காது. அப்படியே படிப்பிற்கு முழுக்கு போட்டுவிட்டு தப்பித்து விட வேண்டும் என்பதுதான் அவளது திட்டம். இப்படி கஷ்டப்பட்டு எதற்காக டுட்டோரியல் கல்லூரியில் சேர்ந்து படிக்க வேண்டும் என்று தானே நினைக்கிறீர்கள்? அதற்கு முக்கியமான ஒரு நபர்தான் காரணம். படிப்பு பெண்களுக்கு எவ்வளவு முக்கியமானது என்பதை அவளை காணும் போதெல்லாம் எடுத்து கூறி ஒரு குட்டி வகுப்பே எடுத்துவிடும் அந்த நபருக்காகத்தான் அம்பரி இந்த தலைவலியை கட்டிக்கொண்டு திரிவதே. அந்த நபர் அவளது அருமை அத்தை மகன் திவாகரன்.